அந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்கள் வந்து ஊட்ட ஒட்டச்சு பார்த்து தகவல் சொன்னதுக்கு பின்னால தான் உம்மா மௌத்தா போன செய்தி பிள்ளைகளுக்கு தெரியும் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய விஷயத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய விஷயத்தில், உம்மா வாப்பாவுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் இருக்கும், சில நேரம் தெரியாமல் இருக்கும். 2 சம்பவங்கள் எங்கட நாட்டில் நடந்த 2 சம்பவங்கள் அண்மையில் சில பத்திரிகையிலும் வந்திருக்குது, சமூக வலைத்தளங்களும் அந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஈஸ்டனுக்கு போன ஈஸ்டனோட தொடர்பு இருக்கிறார்களுக்கு தெரியும். ஈஸ்டன் என்று சொல்லக்கூடியது ஆரம்பிக்கிறது எங்கது? கல்குடா ஓட்டமாவடி பாலம் இருக்குதா இல்லையா? இந்த ஓட்டமாவடி பாலம் தான் ஈஸ்டனுடைய ஆரம்பம். அந்த புனானா கேம்பஸ் அதுவும் ஈஸ்டனுக்கு தான் வரும், ஆனால் அது ஒரு காற்றுள்ளுக்கு தானே கட்டி வச்சிருக்கிறான். ஈஸ்டன் அந்த ஊருண்டு ஆரம்பிக்கிறது எது? நாவலடி ரவுண்ட் த போர்டால திருப்பி ஓட்டமாவடி பாலம் வந்தாலே முஸ்லிம்களுடைய களை கட்டக்கூடிய ஒரு இடம். இதுதான் கல்குடான்னு சொல்லக்கூடிய தொகுதி. இதில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 3-4 மாசத்துக்கு முதல் 3 அல்லது 4 பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய், அவங்க தனியாக இருந்த ஒரு ரூம், ஒரு அறைக்குள்ள மௌத்தா போறாங்க. மௌத்தா போனா அவங்களுடைய எந்த பிள்ளைக்கும் தெரியாது உம்மா மௌத்தா போயிட்டாங்கன்னு. எப்படி தெரிய வருது தெரியுமா? உம்மா மௌத்தா போயிட்டு உடல்ல இருக்கக்கூடிய வீணைகள், அதாவது ஊனம் இருக்கிற அசிங்கங்கள், இது வெளியாகி புழு வந்து வெளியில நாத்தம் அடிச்சதுக்கு பின்னால அந்த ரோட்ல போறவங்க, என்னடா இது நாத்தம் அடிக்குது இந்த வீட்டுள்ளுக்கு என்று பார்த்து கதவை உடைச்சி பார்த்தா அவங்க தூங்கின பெட்ல அப்படியே ஜனாசா புழு வந்து அப்படியே ஊனம் வடிஞ்ச நிலைமையில அப்படியே நியூஸ்ல காட்டுறான். போட்ட ஃபேன், ஸ்டாண்ட் ஃபேன் வேலை செஞ்சுட்டே இருக்குது. அவங்க கடைசியா டிவி ஆன் பண்ணி பார்த்த டிவி அப்படியே ஒண்ணுல இருக்குது. உம்மா மௌத்து, பிள்ளைகளுக்கு தெரியா. அந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்கள் வந்து ஊட்ட ஒட்டச்சு பார்த்து தகவல் சொன்னதுக்கு பின்னால தான் உம்மா மௌத்தா போன செய்தி பிள்ளைகளுக்கு தெரியும் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய விஷயத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக, இறைவனுக்கு அடுத்ததாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் யாரு? பெற்றோர்கள். திருமறை குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஈயாஹு, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்பது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். விதி, அல்லாஹ்வை தவிர நீங்க வேற யாரையும் வணங்க கூடாது என்றது விதி, அல்லாஹ்வுடைய கட்டளை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்றான் என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கும் போது 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகளை பெற்ற ஒரு உம்மா ஒரு ரூம்ல மௌத்தா போயிட்டு ஊனம் வடிஞ்சு நாத்தம் வந்து புழு வெளியாகிறதுக்கு பின்னால்தான் பிள்ளைகளுக்கு உம்மா மௌத்தா போன செய்தி தெரியும் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுடைய நாளை மறுமையுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைகளோட நிலைமை, எங்களோட வீட்டில் ஒரு உம்மா அப்படி இருக்க விடுவோமா? தாயிண்டா யாரு? எனக்கு ஒரு ஞாபகப்படி இதுக்கு முதல் ஒரு ஜும்மால நான் ஒரு தாயுடைய வேதனையை சொல்லியிருப்பேன். அதாவது உலகத்தில் சயின்டிஃபிக்கலா உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளே ஆக டொப் லெவலில் இருக்கக்கூடிய 2 வேதனை. நிறைய வேதனைகள் இருக்குது. டொப் லெவல் 1 2 3 வருமே. அதுல முதலாவது வேதனை என்னன்னு சொன்னால், சயின்டிஃபிக்கலா சயின்ஸ் படிக்கக்கூடிய அல்லது படிச்சு கொடுக்கக்கூடிய யாராவது இருந்தால் அவங்களுக்கு தெரியும். சயின்டிஃபிக்கலா ஆக டொப் லெவல் வேதனை சொன்னா, உயிரோட ஒரு மனிதனை எரிக்கிறது, பத்த வைக்கிறது இருக்கிறது. உயிரோட ஒரு மனிதனை பத்த வைக்கிறது தான் வேதனையிலே பெரும் வேதனை. அதை தான் அல்லாஹ் தஆலா கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரான்னு சொல்றான். அது அல்லாஹ் தரக்கூடிய வேதனை. அல்லாஹ் எதப்ப அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டினாலும் டொப் லெவல்ல இரக்கம் காட்டுவான். தாயை விட 70 மடங்கு இரக்கம்னா டொப் லெவல். அல்லாஹ் தஆலா தண்டிச்சாலும் டொப் லெவல்ல தண்டிப்பான். அதனால அல்லாஹ் தஆலா உலகத்திலே முதல் வேதனை என்று சொல்லக்கூடிய நெருப்புல எரிக்கிற வேதனையை நரகத்தில் வச்சிருக்கிறான். இங்க வா, நரகத்தில் தனி நெருப்பு தான், எச்சரிக்கை தானே. குர்ஆன் வசனங்கள் வரும், எப்படி தெரியுமா? குர்ஆன் வசனங்கள் எச்சரிக்கையான குர்ஆன் வசனம் வரும், கட்டளைகள் வரக்கூடிய குர்ஆன் வசனம் வரும், படிப்பினை தரக்கூடிய குர்ஆன் வசனம் வரும். குர்ஆனை படிச்சு பாருங்க. சில வசனம் எச்சரிக்கை, அப்படி படிச்சா அப்படி மேல் உள்ள நடுங்கிற மாதிரி இருக்கு. சில வசனங்கள் இருக்கும் கட்டளையா வரும், ஓர்டரா வரும். இன்னும் சில வசனங்கள் படிப்பினையாக வரும். இது என்னது? கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, எச்சரிக்கை. வந்தண்டு வை,
நெருப்புல போட்டு பத்த வைப்பேன் உன்னையும் உண்ட பிள்ளைகள் உண்ட குடும்பம் எல்லாத்தையும், எச்சரிக்கை. இதுதான் உலகத்துல முதல் வேதனை. ரெண்டாவது வேதனை எது தெரியுமா? ஒரு தாயுடைய பிரசவ வேதனை. பிரசவ நேரம் ஒரு தாய் படுற வேதனை இருக்குது, அது ரெண்டாவது என்று சயின்டிபிக்கலா சொல்றான். ஏன்? ஒரு பெண் உறுப்பு இருக்குது, அசிங்கம் ஆபாசம் இல்லை, இதை விட எவ்வளவு ஆபாசம் பேசுறான் மனுஷன். பெண் உறுப்பு இருக்குது, பெண் உறுப்புடைய அளவு சாதாரண இயல்பான ஒரு பெண் உறுப்பினுடைய அளவு 3 இன்ச்சு. 3 இன்ச்சில் இருக்கக்கூடியதுதான் ஒரு பெண் உறுப்பினுடைய அந்த குழந்தை வரக்கூடிய வலியினுடைய அளவு. பிரசவத்தின் போது அந்த குழந்தையுடைய தலையும் இந்த ஷோல்டரும் தான் முதல் வெளியில வரணும். இந்த தலையும் ஷோல்டரும் வெளியில வரண்டா 15 இன்ச்சுக்கு அந்த பெண் உறுப்பு விரிஞ்சு கொடுக்க வேணும். இப்படி இருக்கிற ஒரு பெண் உறுப்பு அப்படியே 15 இன்ச்சுக்கு விரிஞ்சு கொடுத்தாதான் குழந்தையை வெளியில் எடுக்கலாம். அந்த அளவுக்கும் வெளியில் எடுக்கலான்னு வைங்க. திருமணம் முடிச்ச ஹஸ்பண்ட்மார் உங்களுக்கு தெரியும், அவங்களோட மனைவிமார், சில பிள்ளைகள் 3.5-4 கிலோல புள்ள பிறக்கும். அப்போ கொஞ்சம் பெருசா இருக்கும். குழந்தை இந்த தலை வெளியில வந்தோடனே ஷோல்டர் வெளியில வராம இருவினோடனே டாக்டர் என்ன தெரியுமா செய்வான்? அந்த டைம்ல இன்ஜெக்ஷன் அடிச்சு திமுக்க வச்சு எல்லாம் வெட்ட முடியாது, சடன்லி எடுக்கணும். உடனே கத்தி எடுத்து, சர்ஜரி கத்திரிக்கு தானே, அதை எடுத்து உடனே பெண் உறுப்பை இப்படி வெட்டிடுவான். ஒரு 2 இன்ச்சு லேசா வாரத்துக்கு வெட்டுவான். எப்படி வேதனை? குழந்தை வார ஒரு வேதனை கொண்டு உசுரோட வெட்டுவானே, உசுரோட வெட்டுவான் பெண் உறுப்பை. இப்போ நான் உங்களோட கையில் ஒரு பிளேடை ஒரு ஊசை தந்து உங்களோட கையில் குத்துங்கன்னா குத்துவீங்களா? யாராவது கையில் குத்த மாட்டீங்க. பிரசவத்தின் போது தாயுடைய உங்களோட மனைவியுடைய நாளைக்கு உங்களோட பெண் பிள்ளையுடைய பெண் உறுப்பை டாக்டர் என்ன செய்வான்னா பச்சையா வெட்டுவான், குழந்தைய லேசா வெளியில் எடுக்கிறதுக்கு. எப்படியாப்பட்ட வேதனை! இவ்வளோ வேதனை அனுபவிச்சு தான் எங்களை வெளியில் எடுக்கிறாங்க. அந்த உம்மாவை புழு மௌத்தா போக வச்சா இறைவன் நாளைக்கு பிடிப்பானா இல்லையா? பிடிப்பானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? பெற்றோர்களுடைய விஷயத்தில் இறைவன் அஞ்சு கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ஒரு வேதனை. அண்மையில் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாடு பூராவும் ஒரு வைரஸ் ஒன்று பரவிட்டு போகுது, கிளைமேட் எல்லாம் மாறி. இப்போ எங்கிட்ட ஊரில் புலனர்வன்னு சொன்னாலே வியலி கலாப்ப சூடு தெரிந்தானே. இப்போ புலனர்வ நூறலி மாதிரி இருக்குது. 3 மணி ஆயினா 4 மணி ஆயினாலே பனி விழுது. நைட்டுக்கு ஃபொக்லாம் படித்தாதான் பள்ளிக்கு போகலும், அப்படி இருக்குது. கூதல் எல்லாம் மாறி, எல்லாம் கிளைமேட் மாறினோடனே இப்போ எல்லாருக்கும் நோய், ஒரு வைரஸ் நோய். எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் வருது. எங்களோட தம்பியோட சின்ன பிள்ளை ஒரு 3.5 வயசு மகளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, நோம்பு முதல் வீக்கில். அப்போ பகலையில் எந்த பிஸ்னஸோட போகலைன்னு சுபோவில் தான் சஹருக்கு போகிறது தான் போவேன். அங்கே போயிட்டு இந்த பேபி போட் 19வது ஓட். அதில் ஒரு நாள் போயிட்டு பார்க்கும்போது ஓட்டில் போயிட்டு எங்களோட தம்பியோட மகளையும் பார்த்துட்டு அப்படியே ஓட்டில் சும்மா ஒரு சுற்றிட்டு வரும்போது ஒரு தாய் சின்ன பிள்ளையை தூக்கி கையில் வச்சுட்டு இப்படி குனிரா திருப்பி சிங்கில் துப்புரா. இதை நான் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா செய்கிறான்னு. போயிட்டு பார்த்தா புள்ள வாயால் மூச்சு எடுக்குது, சளி முத்தி மூக்கு பிளாக். இந்த தாய் என்ன தெரியுமா செய்கிறா? அவட ஒரு விரலை இப்படி புள்ளோட மூக்கில் வச்சு அடுத்த பக்கம் இருக்குது, அதில் வாயை வச்சு இப்படி இழுக்கிறான். சளியை நான் சொல்கிறேன், யாராவது சோத்தில் ஒரு முடி இருந்தாலே என்ன பேச்சு பேசுறீங்க வைஃப்மா இருக்கு. சோத்தில் ஒரு முடி இருந்தாலே என்ன ஏச்சு ஏசணும் தின்பமா? புள்ளட மூக்குல சளியை ஒரு தாய் இப்படி வாயை வச்சு இப்படி இழுத்து சிங்கில் துப்புறான். இப்படி எந்த புள்ள வாயால மூச்செடுக்குதே, கஷ்டப்படுதே, நோமலா இல்லையே என்று ஒரு தாய் இந்த அளவுக்கு ஒரு அசிங்கத்தை கூட வாயால உறிஞ்சு எடுக்கிற அளவுக்கு வரக்கூடிய ஒரு தாய் மௌத்தா போயிட்டு 4 நாளைக்கு போறதான் பிள்ளைகளுக்கு தெரியும் என்று சொன்னா இறைவனை அஞ்சு கொள்ள வேணுமா இல்லையா? எப்படியாப்பட்ட ஒரு பாவம், எப்படியாப்பட்ட ஒரு புடி அல்லாஹ் தஆலா புடிப்பாண்டி யோசிச்சு பாருங்க.